தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. இப்போ வந்து எருமைகள் விற்பனைக்கு இருக்குன்றீங்க. கண்ணோட எத்தனை எருமைகள் கைவசம் இருக்கு? ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 எருமை கைவசம் இருக்குங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் முரா ஜாஃப்ராபடியா தான் இருக்குங்க. எருமைகளை பாத்தீங்கன்னாவே தெரியுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குணவனமான எருமைங்க, நல்ல பிரீடான எருமைங்க தான் இருக்குங்க. நல்ல கறவை திறன் உள்ள எருமைகள் தான் இருக்குங்க. சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கைவசம் ஒரு 4 எருமை இருக்குதுங்க. 4மே பாத்தீங்கன்னா கன்று எருமைகள் தானுங்க. இளங்கண்ணோட இருக்குது. இளங்கண்ணோட இருக்குதுங்க, பெருங்கண்ணோட எருமைகள் இருக்குதுங்க. ஜாஃப்ராபாடி இருக்கு. ஜாஃப்ராபாடி இருக்குதுங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா முராதானுங்க. முராதா. ஜாஃப்ராபாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணவனமா நல்ல கறவைக்கு கேரண்டியா இருக்கிற எருமையை மட்டும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வருவாங்க. சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற எருமை வந்து பாத்தீங்கன்னா கெடா கன்றுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 நேரம் கறவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 15 லிட்டர் இருக்குதுங்க. 15 கொடுக்குது. 15 இருக்குதுங்க. சரி. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல பாத்து இருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 நேரம் சேர்த்து கறவை வந்து 11 லிட்டர் இருக்குதுங்க. கண்ணுக்கு 5 மாசம் ஆச்சுங்க. ஜாஃப்ராபாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 நேரம் வந்து கறவை வந்து பாத்தீங்கன்னா 12 லிட்டர் இருக்குதுங்க. தலையீத்துங்க ஜாஃப்ராபாடி. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது தலையீத்தானுங்க. முறாங்க, ஒரிஜினல் முறாங்க. இது வந்து 2 நேரம் சேர்த்து இப்ப 10 லிட்டர் இருக்குதுங்க கறவை. சரி, ஓகே. எருமைகள் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எருமைகள் நம்மள்ட்ட இருக்குதுங்க. நல்ல கறவை பிரீடு அதுக்கு தகுந்த மாதிரி எருமைகள் ரேட் வருங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இந்த மாதிரி வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எருமைகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க. எருமை கன்றுகள், கிடாரி கன்றுகள், கெடா கன்றுகள் வளர்த்துறதுக்கு எப்படி வேணுங்கிறாங்களோ அவங்க தேவைக்கேற்ப கால் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. சரி, ஓகே. ஓகேங்க, சரிங்க.